Hi friends, welcome to my channel Karthika Diaries. இந்த மைலோ குட்டி கூட விளையாடுறதே ஒரு ஜாலியாக தாங்க இருக்கும். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் மெயினாக எந்த பேட் திங்கிங்குமே நமக்கு வராது இந்த மாதிரி பெட்ஸ் நம்ம வீட்டில் இருந்தால். பட் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா க்ளீனாக நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி ஹேர் கண்டிப்பாக விழுகதான் செய்யும். நம்ம கோம் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். தென் ஃப்ளோரும் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். மைலோ குட்டியோட ஸ்பெஷலே அவனோட காதில் இருக்கிற ஹேர் தான். அது நிறைய பேர் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அது வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அப்புறம் பார்க்க தான் பெருசாக எந்த கேட்டுக்கும் இந்த மாதிரி ஹேர் காதில் இருக்கிறது தெரியல. பட் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டிகை தாங்கிறதில்ல. ஸோ இங்கே ஏசி இல்லை. அதனால் பாத்ரூமோட திண்டு இருக்கும். அந்த திண்டில் போய் உட்காந்துக்கும். அங்கேயே தூங்கிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே தண்ணி நிறையா குடிப்பாங்க. நாட்டு பூனைகளை விட இந்த மாதிரி ப்ரீட்ஸ் நிறைய தண்ணி குடிக்கிறாங்க. இந்த மாதிரி அதுவே அதை லிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அது அதை க்ளீன் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம். இருக்கிறதுலையே க்ளீனான அனிமல் கேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே அது லிக் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி. பட் எந்த அழுக்குமே அதில் இருக்காது. இருந்தாலுமே அது லிக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நாங்கள் வந்ததுலேருந்தே இவனை குளிக்க வைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு எங்கள் வீட்டுக்கு ஸோ இது குட்டியாக இருக்கிறனால குளிக்க வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 3 மந்த்ஸ் அப்புறம் தான் இதை குளிக்க வைக்கணும். மைலோ குட்டி விளையாடுறதே பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி திங்ஸாக தான் இருக்கும். இந்த மூடி பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் இருந்த மூடி தான். அதை வச்சு ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தது. சம்டைம்ஸ் பார்த்தா பேபி மாதிரியே பண்ணுங்க. அப்புறம் அந்த டாய்ஸ் வேணான்னு சொல்லிட்டு இது ஒரு டாயாகவே அது நினச்சிக்குது. அப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது கேட்குறது. என்னோடய பேங்கிள்ஸு, பர்ஸில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்சு இதெல்லாம் கேட்குறது. அப்புறம் அவனை கொஞ்சம் சொல்லி என் மேலே ஏறிக்குவான். மைலோ குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் கண்ணில் தண்ணி வர மாதிரியே தான் இருக்கும். பட் நாங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அது க்ளீன் பண்ணவே விடாது. இருந்தாலும் நாங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் இந்த மாதிரி ஜாலியாக என் கூட விளையாடிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.